வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இந்த குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நான் 1/2 கிலோ கேரட்டை நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கி வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ அல்வா நல்லா இருக்கும். அதனால கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு கேரட்டை வதக்குங்க. இப்போ கேரட்டு ஓரளவு வதங்கி வந்திருக்குது, அதாவது பாதி அளவு வதங்கி வந்திருக்குது. இதில் இப்போ நான் ஒரு 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பாலோ இல்லை பச்சை பாலோ எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த பால்லே கேரட்டு நல்லா வெந்து வரணும். கேரட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். ஏன்னாக்கா சர்க்கரையை முதல்ல சேர்க்கும் பொழுது கேரட்டு வேகாது. அதனால கேரட்டை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டு நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 250 கிராம் சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சுகர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கேரட்டோட நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும். நம்ம வதக்க வதக்க அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு 100 கிராம் பிளெயின் பால் கோவா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதே போல் நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட்டோட அந்த கோவா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய கேரட் ஓரளவு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் நெய் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல நெய் தேவைப்படலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ முந்திரி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரினுடைய கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த வறுத்த முந்திரி பருப்பை இப்போ நம்ம இதை கேரட்டில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடலாம். நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு ஈஸியா நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.